ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா விப்ரோ நிறுவனம். அவங்க நடத்தக்கூடிய சூப்பர் செட் அப்படின்ற எலீட் எக்ஸ்க்ளூசிவ் ஹையரிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு ஆண்டுக்கான செம்மையான ஒரு அறிவிப்புங்க. சரிங்களா? கடைசி நாள் ஆகஸ்ட் 25 அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 15ம் சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள் டப்புன்னு சொல்லி. அப்ளிகேஷன் டெட் டேட் வந்து 15 ஆகஸ்ட் தான். சாரிங்க, நான் தான் தப்பு சொல்லிட்டேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலீட் எக்ஸ்க்ளூசிவ் ஹையரிங், பேன் இண்டியாவுடைய ஹையரிங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைக் இப்போதைக்கு 3,50,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு ஆண்டுக்கான ஒரு வருமானம். சரிங்களா? இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இது ஃப்ரெஷருக்கான ஒரு வேலை வாய்ப்படுத்தாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 10th 60% மார்க்கும் 12th 60% மார்க்கும் கிராஜுவேஷன், அதாவது நீங்கள் வந்து படித்த யூனிவர்சிட்டியில் இருந்து வெளியேறப்போ 60% மார்க்கு இல்லைன்னா சிஜிபிஏ 6%க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் ஓப்பன் ஸ்கூலோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு அலவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து வேறு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா பேக்லாக்கும் உங்களுக்கு அரியர் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அது எல்லாமே 8th செமஸ்டரில் நீங்கள் கிளியர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் உங்களுக்கு கேப் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 3 வருஷம் கேப்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் படிச்சுட்ருக்கப்பே உங்களுக்கு கேப்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் ஷுட் பி கம்ப்ளீட்டட் விதின் 4 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஃபுல் டைம் டிகிரி படிச்சிருந்துருக்கணும். அதுவுமே சென்ட்ரல் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேலையாக ஒரு நிறுவனத்தில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அது போக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஇஓ பிடெக்கோ கம்பல்சரி டிகிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்இ எம்டெக் நீங்கள் 5 வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரான்ச்சஸ் எல்லா பிரான்ச்சுமே அப்ளை பண்ணலாம் சிஎஸ்ஐடியில் இருந்து அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? டெசிக்னேஷன் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு இப்போதைக்கு வருமானம் ஒரு ஆண்டுக்கு 3,50,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஸோ இது வந்து நீங்கள் சேர்ந்த பிறகு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான வருமானம் வந்து 75,000 ரூபா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆன்லைன் அசஸ்மெண்ட்டு தான் ஒரு 3 ரவுண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. முதல் ரவுண்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஜிக்கல் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, இங்கிலீஷு, வெர்பல் எபிலிட்டி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு இதில் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கும். உங்களோட எஸ்ஏ வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எஸ்ஏ ரைட்டிங்கன்றது கேட்பாங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ உங்களுக்கு பிடித்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், அது ஜாவாவாக இருக்கலாம், சிஆ இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், பைத்தானாக இருக்கலாம், எதுலையாவது எடுத்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது ரவுண்டு வாய்ஸ் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது ரவுண்டு பிஸ்னஸ் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பேன் இந்தியாக்கான ஒரு ஹையரிங். நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? டைரெக்டாக நான் விப்ரோவுடைய வெப்சைட்லேருந்து தான் இந்த ஒரு அறிவிப்பை நான் வெளியிட்டிருக்கேன். கடைசி நாள் வந்து 15 ஆகஸ்ட். மறக்காதீங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.